டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை குறித்த நேரத்தில் நடத்தாததுடன் தேர்வு முடிவுகளை முறையாக வெளியிடாததால் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருப்பதாக பாஜகவின் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற இளநிலை உதவி வரைவாளர் பணிக்கான தேர்விலே 2 கேள்விகளிலே மொழிபெயர்ப்பில் அது முறையாக மொழிபெயர்ப்பு செய்யப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி உதவி வரைவாளர் பணிக்கான நேற்றைய தேர்விலே முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டருடைய பெயரை தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று குறிப்பிட்டு மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்று அண்ணாமலை அதற்கான ஆதாரத்துடன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது முடிசூடும் பெருமாள் என்ற தமிழ் வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளிலே தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். தமிழக அரசு பணிக்கான தேர்விலே பல கோடி மக்கள் வணங்கக்கூடிய ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரை இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றொரு கேள்வியிலே மக்களை தேடி மருத்துவம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தினுடைய சரியான கூற்றுகளை கண்டறியவும் என குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து விருது பெற்றது என்பதை மொழிபெயர்க்கும் பொழுது இட் பெக்டு தி யுனைடெட் நேஷன்ஸ் அவார்டு என்று பிச்சை எடுத்தார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்பதையும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு பணி தேர்வுகளுக்கான கேள்விகளை தயார் செய்யும் பொழுது கவனக்குறைவாக இருப்பது திமுக அரசு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை எத்தனை கிள்ளுக்கீரையாக நினைக்கின்றது என்பதையே காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் எல்லா இளைஞர்களும் கோபாலபுரம் குடும்பத்தினரை போல எந்த தகுதியுமின்றி மேலே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல என்று திமுகவை கடுமையாக சாடியிருக்கின்றார். அரசு பணி தேர்வுகளுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களை அவமானப்படுத்தக்கூடிய போக்கை அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.